முதல்ல ஒரு கலவரம் வெடிக்குது. அதுக்கப்புறமா ஒஸ்மான் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு முகநூலில். அதில் இந்தியாவையும் பங்களாதேஷோட மேப்பையும் தப்பாக காமிக்கிறாரு, நார்த் ஈஸ்ட் அப்படி ஃபுல்லாகவே காமிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒஸ்மான் கொல்லப்படுறார். கொல்லப்பட்ட பிறகு திருப்பி கலவரம் வெடிக்குது. ஸோ அது கண்டினியூ ஆகுது. ஸோ இதில் நடுவில் வந்து ஒஸ்மான் கொலை அப்படிங்கிறது மாத்திரம் தான் ஒரு புது விஷயமே தவிர மற்றபடி அங்கே கலவரம் நடக்கிறதுன்றது வந்து கலவரம் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு போராட்டமாக நடந்துகிட்டு இருக்கு. கலவரமாக பெருசாக வெடிக்கிறதுக்கு முன்னாடி போராட்டமாக நடந்துகிட்டு இருக்கு. போராட்டத்துக்கு நடுவில் தான் இவர் வந்து இந்த பதிவை வந்து போடுறார். இந்தியாவுடைய 7 சிஸ்டர்ஸை வந்து நான் ஒன்றா சேர்த்து போடுவேன்னு சொல்லி போட்டது வந்து போராட்டங்களுக்கு நடுவில் தான். அந்த போராட்டம் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆளுகின்ற பங்களாதேஷை ஆளுகின்ற ஒரு பப்பட் ரெஜீம், அதாவது மேற்கு உலகத்துடைய ஒரு கைப்பாவியாக நூலில் கட்டி ஆட வைக்கின்ற ஒரு பாவையாக இருக்கக்கூடிய முகமது யூனஸ், அவரோட கவர்மெண்ட்டு சரியா வேலை செய்யல. அதனால தான் போராட்டமே நடக்குது. எலெக்ஷன் வேணும்னு தான் முதல்ல போராட்டம் பண்ணாங்க. அப்புறமா சில மாற்றங்களை வந்து யூனஸோடைய அரசாங்கம் கொண்டு வருது, இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னும் போது அது சரியா வேலை செய்யலைன்றதுக்காக தான் போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு நடுவில் தான் இந்த ஆள் கொல்லப்படுறார். இந்த ஆள் சாவடிச்ச பிறகு திருப்பி அது வந்து கலவரமாக, பெரிய கலவரமாக வெடிக்குது. இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போகிற அளவுக்கு போயிருக்கு. ஸோ இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அவங்க ஊரில் நடக்கிறது நம்ம ஊரில் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா சில சமயத்தில் கவனம் தான் இருக்கணும். ஏன்னா கொக்கி நம்மளுக்கு தான். பங்களாதேஷ்ன்றது புழு தான், ஓகேவா? அந்த புழுக்கு பின்னாடி ஒரு கொக்கி இருக்குது. அந்த கொக்கியை நாம் பிடிக்கணுன்றது தான் பல நாடுகளுடைய எண்ணம். நாம் வந்து அப்படியே சைலண்ட்டாக விட்டோன்னா அது பாட்டுன்னு அது வந்து அவங்களுக்கு அது அனுபவிக்கணும்னு அவங்களோட தலையில் இருக்குன்னா பண்ணிடலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே we can enter அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக வைக்கிறத தவிர இமீடியட்டாக நம்ம வந்து ஒரே ஒரு அப்படின்னா இது வந்து காலங்காலம் நடந்தது தானே. பெங்கால் ஃபைல்ஸ் படம், அதே மாதிரி 1946 டைரக்ட் ஆக்ஷன் டேலாம் நீங்கள் படிக்கவே முடியாது. வல்ச்சர்ஸ் ஃபீஸ்டட் அப்படின்வாங்க. நீங்கள் இன்னி கூட படம் எடுத்து பார்த்து, அதாவது ஃபோட்டோஸ் நான் சொல்கிறது 1946 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சும்மா கூகுள் இமேஜஸில் போய் தேடி பாருங்கள், பெங்கால் போட்டு பாருங்கள். கழுகுல உண்மையில உட்காந்துருக்கும். வீட்டு மேலே கழுகு இருக்கும், கீழே ஃபுல்லாக டெட் பாடிஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்த ஊர் தான் அது. இன்னைக்கு நேத்திலாம் நடக்கல, காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. சில சமயத்தில் நாம் வந்து கம்முன்னு இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுன்னா வில் டேக் தட். அப்படி தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் பார்டர் சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்குல்ல சார், அங்கெல்லாம் ஆர்மி பீப்புளாக ரெடியாக, நம்ம ரெடியாக தான் இருக்கோம். அது பார்டரை தாண்டி இந்த பக்கம் வந்ததுன்னா எப்படி பதில் சொல்லணும்னு நம்மக்கிட்ட இருக்குது. அது அவங்களுக்குள்ளேயே இருக்குதுன்னா பிரச்சனை நம்மளுக்கு கிடையாது. நம்ம வேடிக்கை தான் இப்போதைக்கு பார்த்தாகணும். அதுதான் இந்தியாவுக்கு நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா, we have to wait for the opportunity for the correct time. ஸோ இது வந்து நம்மளை சுற்றி 3 நாடு 4 நாட்டில் பிரச்சனை இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவில் இப்போ ஓரளவுக்கு அமைதி திரும்பி இருந்தாலும் சைனாவோட பிரசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஓகேவா? நேபாள் வந்து டைரக்ட் ஆட்சி மாற்றம் வந்து அமெரிக்காவுடைய ரெஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் கேட்கவே வேணாம். 47-48லேருந்து லியாகத் அலி கான்லேருந்து சபாஸ் ஷெரீஃப் வரைக்கும் எல்லாம் அமெரிக்கா தான். நடுவில் கொஞ்சோண்டு இம்ரான் கான் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த சிலபஸ், அவ்வளோதான். மற்றபடி அவரும் அந்த ஆள் தான், அவங்களோட வெஸ்ட் கண்ட்ரோல் தான். பட் ஸ்டில் நடுவில் கொஞ்சம் ஃப்ரீக் அவுட் பண்ண பார்த்தாரு, தூக்கி உள்ளே போட்டாங்க. உயிரோட இருக்காரா இல்லையா, உயிரோட இருக்கணும்னு என்னோட வேண்டுதல், அப்படி இருக்கட்டும். ஸோ ஆக மொத்தத்தில் ஃபுல்லாக அந்த கண்ட்ரோல் தான். பூட்டான் வந்து கிங்டம், அதை வச்சு சைனா ப்ளே பண்ண பார்க்குறாங்க, முடியல. பூட்டான் மொத்தம் தான் ஓரளவுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ பங்களாதேஷ் நம்ம பார்த்துட்டோம், பர்மா பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே சுற்றி இருக்கக்கூடிய சார்க் நேஷன்ஸ் மொத்தமும் பிரச்சனையில் இருக்குது. செக்கு வந்து நம்மளுக்கு தான், ஓகேயா? 2 பக்கமும் இருக்குது. நம்மளோட கிழக்கு பக்கத்துக்கும் செக்கு, நம்மளுக்கும் செக்கு, சரியா? ஸோ பிரிக்ஸுக்கு தான் மெயின் செக்கு. ஸோ ரஷ்யா ப்ராப்ளம், சைனா ப்ராப்ளம், இந்தியா ப்ராப்ளம், சவுத் ஆஃப்ரிக்கா டைரக்ட் பிரச்சனை, பிரேசில் டைரக்டாக சொல்லிட்டாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ பிரிக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா எத்தியோப்பியா. ஸோ எல்லாத்துலேயுமே ஸோ உங்களுக்கு பிரிக்ஸ் ப்ளஸ் ஃபார்ம் ஆச்சு. 40% உலகத்தோடைய மக்கள் தொகை, 45% ஜிடிபி பொருளாதாரம், உலகத்தோட பொருளாதாரம் இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பை சிதைக்கணும்னா ஒரே வழி மாத்திரம் தான் இருக்குது. மெயின் கண்ட்ரி 5 தூக்கு. இந்த கண்ட்ரியை டீஸ்டபிளைஸ் பண்ணு, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விழும். இருக்கிற அப்படியே வேர்ல்டு ஆர்டர் கண்டினியூ பண்ணணும். இதுதான் பாயிண்ட் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஆர்டர் மாறணும்னா சில சமயத்தில் வி ஹாவ் டு வெயிட். பங்களாதேஷ் அப்படிங்கிறது வந்து வங்காள விரிகுடா அப்படின்ற பேரிலேயே வங்காளத்தை பார்த்து இருக்குது. அந்த இடத்துக்குள்ள நடுவில் ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸை ஷைக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷ்லேருந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அந்த வண்டி சாதாரணமாக போயிருக்கும். அந்த வண்டியில் நான் வந்து ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக 4 டயரை பஞ்சர் ஆக்கி பெட்ரோல் டேங்க்ல சக்கரையை போட்டு இப்படி வண்டி பக நிற்கிறதுக்கான காரணம் யாருன்னு உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? அந்த பேஸ் கொடுத்துருந்தா
மார்டின் சைலண்ட் கொடுத்துருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்துட போகிறது இல்லை அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஒரு பேஸுக்காக இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுருங்க. இது அப்படியே இது வந்து சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம்னு வச்சுக்கலாம். இந்த அதுதானே பங்களாதேஷ்ன்றது சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு பேஸ் இருந்ததுன்னா சைனாவையும் இந்தியாவும் செக்கில் வைக்க முடியும். கரெக்டாக இல்லையா? ஸோ அமெரிக்காவோட கண்ட்ரோலில் அந்த பேஸ் போயிடுச்சு. ஸோ சைனாக்காரனுக்கும் ஒரு செக் வைக்கலாம், இந்தியாவையும் செக் வைக்கலாம். 2 பேருமே வளர்ச்சியில் இருக்காங்க. அவன் வந்து ட்ரேட் வாரில் ஜெயிச்சுன்னா இவன் வளர்ந்து ஒரு நாட்டில் பெரிய நம்பர் 1 இருக்கான், பெரிய ஜனதா கொண்ட நாடாக இருக்கான். எல்லாத்துக்கும் மேலே சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். 2 பேருமே கேட்க மாட்டாங்க. டேரிஃப் போட்டால் போட்டுக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்கிற லெவலில் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் செக்கில் வைக்கணும்னா அந்த இடத்துல ஒரு இடம் வேணும். அடுத்தது வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. மியான்மர்லேயும் இந்த பிரச்சனை வரும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், மியான்மர்லேயும் ப்ராப்ளம் வரும், தாய்லாண்ட்லேயும் கம்போடியாலையும் ப்ராப்ளம் வருது இல்லை, அதே கண்டினியூஷன் மியான்மர்லேயும் வரும். ஏன் வரணும்னு சொல்ல, வரும்ன்றது என்னோட ப்ரிடிக்ஷன். ஏன் வரும்னா அந்த இடத்துல டீஸ்டபிளைஸ் பண்ணாதான் திருப்பி சைனாவையும் இந்தியாவும் செக் வைக்க முடியும். ஸோ இது மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். இது வந்து அவங்க டீஸ்டபிளைஸ் ஆனால் அவங்க இன்டர்னலாக ப்ராப்ளம் வந்ததுன்னா வெளியில் ப்ராப்ளத்தை டைவெர்ட் பண்ணி விட்டு உள்ளுக்குள்ளே குளிர் காஞ்சிப்பாங்க. இதுதான் மேற்கத்திய நாடுகள் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. 1961 இந்தியாவும் சைனாவும் முட்டிக்கிட்டு இருக்கும் போது இந்தியா உதவி கேட்கும் போது ஏன் உதவி பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு 1 வருஷம் முன்னாடி நம்ம கோவா அனெக்சேஷன் பண்ணோம். கோவா அனெக்சேஷன் பண்ணதுக்கு சோவியத் யூனியன் தவிர மிச்ச எல்லா நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் ஒன்றா நின்று போர்ச்சுகல்ல இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்கு வந்து உதவி ஒரு ஸ்குவாட்ரன் கொடுங்க. நேரு அவர்கள் கேட்டது ஒரே ஒரு ஸ்குவாட்ரன் கொடுங்க, நான் ஜெயிக்கிறேன். முடியாது, கொடுக்க முடியாது. அதுக்கு நான் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் பாரத பிரதமர் அப்படின்ற மாதிரி தான் நான் பேச முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது கொடுக்கல. ஸோ அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும், நான் சொல்கிறேன் 48 இன்னி வரைக்கும் நம்மளுக்கு கான்கிரீட்டாக ஹெல்ப் பண்ணதே கிடையாது. இப்போ தே ஆர் கிரியேட்டிங் அ ஈஸ்ட் பாகிஸ்தான் அவுட் ஆஃப் பங்களாதேஷ். அது ஸோ இதே ஈக்குவேஷனை தான் இவங்க உக்ரைன்லேயே ரஷ்யா பார்டரில் பண்ணாங்க. பங்களாதேஷை எடுத்துருங்க, உக்ரைனை வைங்க, ரஷ்யா எடுத்துருங்க, இந்தியா வைங்க, சேம் ஈக்குவேஷன் பொருந்தோம். அதே மாதிரி மைனாரிட்டி ப்ராப்ளம், அதே மாதிரி யூரோமைடான் அங்கே பிரச்சனை. அங்கே ஆட்சி ஜெயிச்ச விக்டர் யானுகோவிச்ன்ற ஒருத்தருடைய ஆட்சியை கவுத்து இவங்க வந்து வேற ஒரு பப்பட்டை கொண்டு போய் உட்கார வச்சதுனால தான் இன்னைக்கு உக்ரைன் பத்தி எரியுது. இன்னைக்கு உக்ரைன் இருக்கிற காரணத்துக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைடன் அவர்களுடைய பையனும் பைடன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் காரணம். இன்னொன்று சொல்ல போனோன்னா அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் ஆப்ரேட்டிவ்ஸ்லாம் உக்ரைனில் போய் இறங்கி அவங்க பண்ண அமக்களும் இனி வரையும் எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்களால ஆரம்பிச்சதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அக்னி குஞ்சோண்டு கண்டெயின் மாதிரி தான் அது எரிஞ்சு வெண்டு தனிந்தது காடு தான் போகும். நான் சிம்பு பட பேராக சொல்லிட்டு இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிதான் போகுது. ஸோ அது நிற்க போகிறது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் பங்களாதேஷ்லேயும் ஒழுங்காக போயிருந்த ஒரு ஆட்சியை கவுத்து இவங்க வந்து கொண்டு வந்து வேற ஒரு பப்பட்டை உட்கார வச்சாங்க. அந்த பப்பட்டையும் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல. பாகிஸ்தானில் அது வந்து அவங்களுக்கு கை வந்த கலை. அதனால இம்ரான்கானை காலி பண்ணிட்டு இவங்களால சபாஸ் ஷெரீஃப்னு ஒரு பப்பட்டை உட்கார வச்சு முடிச்சு, பப்பட்டையும் காலி பண்ணி இன்னொரு பப்பட்டை கொண்டு வந்து முனீர்ன்ற பேரில் உட்கார வச்சு ஒரு ஃப்ராடு மார்ஷல், ஃபெயில்டு மார்ஷல் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தானும் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, வெஸ்ட் பாகிஸ்தானும் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. பை முழுக்க அந்த பாகிஸ்தான் மேலேயும் பங்களாதேஷ் மேலேயும் போகும். இந்த கயிறு எங்கே இருக்கோ அவன் நம்ம கண்ணுக்கே பட மாட்டான். ஆனால் உக்ரைனில் என்ன நடக்குதோ அதே தான் பங்களாதேஷ்லையும் நடக்குது, அதே தான் பாகிஸ்தானில் நடக்குது. பாகிஸ்தானில் இருக்க ஜனங்களும் அவங்களுடைய ஆட்சியாளர்களை மாற்ற முடியும்னு நினச்சாங்கன்னா அது முட்டாள்தனம். இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க எலெக்ட் பண்ணி ஒரு லீடரை செலக்ட் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் எல்லாமே வேற ஒருத்தன் உட்கார வச்சது தான். ஸோ அந்த ஆர்டரே அப்படிதான். ஸோ மேலேருந்து தான் வரும், அமெரிக்காவிலிருந்து தான் வரும். அதுக்கு மேலே சில சமயத்தில் வேணுன்றப்ப வந்து அல்லா அப்படின்றது வந்துடும். அப்படி இல்லைன்னா மற்றபடி ஃபுல்லாக அமெரிக்கா கீழே தான் உங்களுக்கு பாகிஸ்தான், நடுவில் சைனா வந்தது, அப்புறம் அவங்களே கைட்டி விட்டாச்சு. அப்படி பப்பட்டா இருந்தாலுமே ஏன் சார் பாகிஸ்தானில் ஒரு 5 வருஷம் கண்டினியூவாகவே ஒரு ரெஜிம் இருக்க மாட்டேங்குது? ஏன்னா அப்போ அதாவது ஒன்று மொத்தம் சொல்லுங்கள், பங்களாதேஷில் இப்போ இவங்களால பண்ண முடிஞ்ச விஷயத்த ஏன் வந்து ஷேக் ஹசீனாவோட கவர்மெண்ட்டில் இருக்கும்போது பண்ண முடியல? ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னா அந்த இடத்த இவங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்தியாவில் ஏன் இவங்களால பண்ண முடியல? இந்தியாவை சுற்றி இருக்க எல்லா நாட்டுக்கும் செக்கு. ஆமாம் சார், நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. சார்க்கை மொத்தமும் காலி பண்ணி வயிற்று சாப்பிட்றதுக்கான ஏற்பாடு தான் முக்கியமாக சொல்லணும்னா. இதில் சைனாவுக்கும் பங்கு இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இப்போ ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். இது ஓன் பிளேஸ்னா மாத்திரம் தான் உங்களுக்கு கோவம் வரும். அது வேற ஒரு நாடு தானே. இப்போ அமெரிக்காவிலேயே கூட உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க வெளியிலேருந்து போய் இமிகிரேட் ஆனவங்க தானே. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த அந்த ஆங்கிள் என்னைக்கு அமெரிக்காவுக்குள்ளே வருதோ, இவன் ஊர் முழுக்க பற்ற வச்சுட்டு இருக்கான்ல, அது என்னைக்கு உள்ளே வருதோ அன்றைக்கி ஜெர்மன் அமெரிக்கன், பிரிட்டன் அமெரிக்கன், அப்புறமா வந்து அது மாத்திரம் வரவே வராது. நீங்கள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ற வார்த்தை பேசுவாங்க.
சைனீஸ் அமெரிக்கன் பேசுவாங்க, இந்தியன் அமெரிக்கன் பேசுவாங்க, ஹிஸ்பானிக்ஸ். ஸோ அந்த மாதிரி அதாவது சவுத் அமெரிக்கன்ல கண்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த அமெரிக்கன் சேர்த்துப்பாங்களே தவிர ஒரு தடவை கூட யூரோப்பியன் அமெரிக்கன்ற வார்த்தையே வராது. ஏன்னா இவங்க அவுட் ஹவுஸ் மாதிரி போய் ஆக்கிரமிப்பு பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். என்னைக்கு வந்து யூரோப்பில் பிரச்சனை வருதோ, யூரோப்புக்குள்ள என்னைக்கு வந்து இவங்க உள்ள டிசன்டிகிரேட் ஆகிறாங்களோ, 200 நாடு தனி நாடு கோரிக்கை இருக்குது யூரோப்புக்குள்ள. 200 நாடு கோரிக்கை இருக்கு தனி நாடு. அவன் பிச்சுன்னு போறதுக்கு ரெடியா இருக்கான். யூரோ யூனியனே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஒட்ட வச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்ற, ஃபெவிகால் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது அரிசி சோத்துல ஒட்டின மாதிரி தான். அது டு பி ஃப்ராங்க் அவ்வளவுதான். கிரீஸையும் ஜெர்மனியும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஸோ 2 பேரோட இது வந்து நான் சொல்லலை, லீ குவான் யூ அவர்கள் சொன்னது. நான் என்ன உன் சோத்துல இது பண்ணமா தடுத்து நிறுத்தணுமா? இன்னி வரைக்கும் நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய தூதரகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடக்குது. இந்திய தூதரை வந்து காலி பண்ணுவேன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் வி ஹேவ் டு சி ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இதுக்கு வந்து எண்டு கார்டே கிடையாது. இதே ஒரு போராட்டம் உங்களோட எம்பசிக்கு முன்னாடி பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது இல்லையா ஐயா? ஸோ அப்போ நீங்கள் இந்தியாவை நண்பன்னு சொல்கிறீங்க, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி, எல்லாம் வாய் கீழே வக்கனையே பேசுகிறீங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க நீங்கள்? பாகிஸ்தானுடைய உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அசீம் முனீரோட தோல் மேலே அமெரிக்கன் பிரசிடென்ட் கை போட்டுக்கிட்டு பேசுகிறேன்னு சொல்லி பேசிட்டு பிரைம் மினிஸ்டர் போகும்போதெல்லாம் கூடவே எது நாயின்னு தெரியல. பிரைம் மினிஸ்டர் தலைவர்னா இந்த ஆள் எதுக்கு? அதில் மிலிட்டரி லீடர்ஷிப் உங்களுக்கு எதுக்கு? நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா இந்த நாட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுத்த தலைவரோட மாத்திரம் தான் நீ பேசணும். என்னைக்காவது நரேந்திர மோடி அவர்கள் வெளியூர் போகும்போது நம்மளோட ஜெனரலில் யாராவது ஒருத்தர் கூட்டு போயிருக்காரா?